एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरम्बं प्रणमाम्यहम्। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இன வெல்ல நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் மாயின செய்யும் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் மாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயண 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 இன்னும் ஹரி ஓம். ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களை, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து வருகின்றோம். தற்போது ஒரு வைஷ்ணவ திவ்ய தேசமான திருமையம் என்கின்ற ஸ்தலத்தினை தான் தரிசிக்க இருக்கின்றோம். திருமயம் என்ற திருமையம் பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் 43வது திருப்பதியாகும். புதுக்கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் திருமையம் திருக்கோயில் அமைந்திருக்கின்றது. இத்திருக்கோயில் பல்லவர்களின் மேலாண்மைக்கு உட்பட்டு முத்தரையர்களால் நிர்மாணிக்கப்பட்ட குடைவரை கோயிலாகும். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் 18 திவ்ய தேசங்கள் பாண்டிய நாட்டில் அமைந்திருக்கின்றன. திருமங்கை ஆழ்வார் தனியாக சென்று மங்களாசாசனம் செய்த கோயில்கள் மொத்தம் 46 ஆகும். அவற்றுள் இந்த திருமையமும் ஒன்று. இந்த தலத்தில் சத்தியமூர்த்தி, திருமையர் என 2 மூலவர்கள் உள்ளார்கள். சைவ வைணவ ஒற்றுமைக்கு அருகருகே அமைந்த சத்தியகிரீஸ்வரர் சிவன் கோயிலும் சத்தியமூர்த்தி பெருமாளும் கோயிலும் காட்சி தருகின்றன. திருமையத்தில் விஷ்ணு கோயிலுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இக்கோயில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலை விட மிகவும் பழமையானது என்றும் இது காரணமாக இதற்கு ஆதிரங்கம் என்றும் அழைப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. சத்திய மகரிஷி முன் தோன்றி பெருமாள் காட்சி தந்த ஸ்தலமாகும் இது. இதனுடைய தல வரலாறு என்ன கூறுகின்றது என்றால், பெருமாள் அரவணையில் படுத்து யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்த சமயம் மது மற்றும் கைடபர் என்ற 2 அரக்கர்களை ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோரை அபகரிக்க முயன்றார்கள். இதற்கு அஞ்சிய தேவி இருவரும் ஒளிந்து கொள்ளாயினர். பெருமாளின் திருவடிக்கரையில் பூதேவியும் மார்பில் ஸ்ரீதேவியும் தஞ்சமடைந்தார்கள். பெருமாளின் நித்திரை கலைந்துவிடுமே என்ற கவலையில் அவரை எழுப்பாமல் ஆதிசேஷன் என்ற 5 தலை நாகம் தன் வாய் மூலம் விஷத்தை கக்கினார். பயந்து நடுங்கிய அரக்கர்கள் ஓடி ஒளிந்தார்கள். கண்விழித்த பெருமாளில் தன் செய்கை பெருமாளுக்கு சினத்தை ஏற்படுத்திவிடுமோ என்று பயந்து அஞ்சியவாறு இருந்த ஆதிசேஷன் பெருமாள் தான்
தன் கையில் துயில்கையில் அரக்கர்கள் செய்த வன்கொடுமையை தடுக்க எடுத்த வேறுச்செயலை மெச்சிய புகழ்ந்தார். திருமையும் திருக்கோயில் பெருமை பிரம்மாண்ட புராணத்தில் விளக்கப்படுகின்றது. சிவபெருமான் நாரதருக்கு திருத்தல பெருமைகளை கூறியதாகும். சத்திய தேவதையும் தர்மதேவதையும் கலியுகத்தில் இங்கு வந்து வழிபடுவதற்கு கவலை இல்லா மனத்தையும் நீண்ட ஆயுளையும் அளிப்பதாகவும் புராண வரலாறு கூறுகின்றது. சத்தியகிரி என்னும் இம்மலை சாலகிராம மலைக்கு ஒப்பானது என்று பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்படுகின்றது. திருமையம் குண்டனுடைய செங்குத்தான தெற்கு நோக்கிய சரிவில் திருமாலுக்கும் சிவபெருமானுக்கும் 60 அடி தூரத்தில் அடுத்தடுத்து 20 திருக்கோயில்கள் அமைந்திருக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமையம் திருமாலயம் சிவபெருமானின் ஒரே வாயிலின் வழியாக சென்று தரிசிக்கும் வண்ணம் இத்திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று சைவ வைணவ ஒற்றுமைக்கு உதாரணமாக உள்ளன. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். வேருஞ்சோலை விலங்கள் சூழ்ந்த மெய்யமனாளர் யுவயமெல்லாம் தாயின நாயகராவர் தோழி தாமரை கண்கள் இருந்தவாறு சேருங்குன்றம் திகழ்ந்ததோப்ப செவ்வியவாகி மலர்ந்த சோதி 1000 தோளொடிலங்கு போனும் அச்சோ ஒருவர் அழகியவா गोविन्दमिह गोपिकानन्दगन्धं सानन्द अवलोकयामो मुकुन्दं गोविन्दमिह गोपिकानन्दगन्धं सानन्दमवलोकयामो मुकुन्दं गोपिका गणनयन कुमुदपूर्णेन्दुं गोपालकुलतिलकम् अखिलजनबन्धुं श्रीपतिमनिन्द्य हरि चन्दन सुगन्धिं श्रेयो विदाये करुणारससिन्धुं सङ्गीत रसरसिक सरस सल्लाभं सरलमुरलीकलित साधु सन्तापं शृङ्गाररसपूर श्रीमदन गोपं शतजनानन्दम् अखिलानन्दरूपं पुरतदर कलितमुरलीनादसुतया सुरसुन्दरीगणम् इहाकर्षयन्तं गुरुकरुणयालचितम् एतदरिललितं नारायणानन्दतीर्थ समुदितं नारायणानन्दतीर्थ समुदितं गोविन्दमिह गोपिकानन्दगन्धं सानन्द अवलोकयामो मुकुन्दम् मादलोलुडै ब्रह्मानन्दनन्दवे मनसनादलोलुडै ब्रह्मानन्दनन्दवे मनसनादलोलुडै ब्रह्मानन्दनन्दवे मनसनादलोलुडै ब्रह्मानन्दनन्दवे मनसनादलोलुडै ब्रह्मानन्दनन्दवे मनसनादलोलुडै ब्रह्मानन्दनन्दवे
మనస నాదలోలుటై బ్రహ్మానందనుందవే మనస నాదలోలుటై బ్రహ్మానందనుందవే మనస నాదలోలుడై బ్రహ్మానందనుందవే ஸ்வாதுபல்ல 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 ஸ்வாதுப. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.